இந்த தராவி தொழுகைய நான் தொழுகணும்னு ஆசைப்படுறேன். காலையில இருக்கிற ஒர்க்கும் சரி, வீட்டுல இருக்க வேலையும் சரி, என்ன வந்து தொழுவு முடியாம பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தராவி தொழுகை அப்படின்றது கியாமுல் லைல்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்ல தொழுகிற தொழுகை. இது வந்து 20 ரக்காத் தொழுதாதான் வந்து தராவி தொழுகை செல்லும் அப்படின்றது எந்த ஒரு ஆத்தன்டிக்கான ஹதீஸும் கிடையாது. ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னா 8 ரக்காத் தான் தொழுதாங்க. பொதுவா கியாமுல் லைல் தொழுகை அப்படின்றது நம்ம இஷாக்கு அப்புறமால இருந்து தாஜுத் வரைக்கும் தொழுகிற தொழுகையை தான் சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இஷாக்கு அப்புறமாவே வந்து ஜமாத்தோட சேர்ந்து 8 ரக்காத்தோ 20 ரக்காத்தோ தொழுதுருவாங்க. ஆனா வந்து சில பேர் வேலை இருக்கிறதுனால மிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இஷாக்கு அப்புறமா தொழணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு தஹாத்த பொறுமையா 12 மணிக்குல இருந்தோ இல்ல 1 மணிக்கு அப்புறமாவோ அந்த நைட்ல இருந்து நீங்க சஹார் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எவ்வளவு ரக்காத் நீங்க தொழுணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு ரக்காத் தொழுவ முடியுமோ அந்த ரக்காத்த தொழுதும் நீங்க வந்து அல்லாஹ்க்கு வந்து இபாதத் செய்யலாம். தராவின்றது மஸ்ஜித்ல போய் தான் தொழுவணும், ஜமாத்தோட தான் தொழுவணும் அப்படின்றது கிடையாது. உங்களோட ஒர்க்கு உங்களை தொழுவ விட முடியல அப்படின்றதுனால கியாமுல் லைல் தொழுகையா கூட நீங்க வந்து இதில் தொழுதுக்கலாம். அதனால அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தரவே தொழுவ முடியலன்னு கஷ்டப்படுறாங்க, ஆனா தொழுவணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அனுப்புங்க, அவங்களுக்கு நன்மை அடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.